A very good morning to our esteemed chief guest, our respected correspondent, our beloved headmisters, our dedicated teachers and my dear friends. Happy 79th Independence Day to you all. Today the air is filled with pride. The sky is painted with triangular's color and our heart beat as one in gratitude of the heroes who gave us the precious gift called freedom. Independence Day is not just a day, it is the story of blood, sweat, tears and dream of millions who dared to live in a free India. தமிழ் தாய் வாழ்த்து. நாடும் கடலுடுத்த நிலமடங்க கெளிரொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது எக்கணமும் மது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Have the honor of inviting our respected esteemed chief guest to unfurl the pride of our nation. As the saffron, white and green rise high, let us rise in our spirit too, standing tall as proud Indians. Everyone, please stand at Flag salute. Order. மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். பாரத மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். எளியவர் யாவரும் நமது உடன் பிறந்தோர் என உரைக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. பாரத மணிக்கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரிடம், எல்லோரும் இந்தியர் என்று சொல்லி எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரிடம், எல்லோரும் இந்தியர் என்று சொல்லி ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. பாரத மணிக்கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கின்றேன். என் நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் என்றும் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுதி விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். School standards. bow our heads for prayer, asking God to bless our land with peace, prosperity and unity, and to give us the courage to protect the freedom. திருத்தூதரான புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 13. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை நிலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊழியல் பின் செயல்களுக்கு
வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். விண்ணையும் மண்ணையும் படைத்தாலும் அன்பு இறைவா, எம் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் அளித்து 79வது சுதந்திர விழாவினை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்னாளில் எங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள் விவேகத்தோடு மக்களை வழிநடத்திடவும் சிறப்பாக செயல்படவும் மேலான கிருபையை அவர்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் இந்திய நாடு எல்லா தீமைகளிலிருந்தும் நீங்கி விடுதலை அடைந்து உம்முடைய வழிகளில் நடக்க அருள் புரியும். இன்று மரிய அன்னையின் விண்ணேற்பு விழாவினை கொண்டாடி மகிழும் நாம் அன்னையிடம் நம் இந்திய திருநாட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அமைதியும் ஒற்றுமையும் உண்டாக இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசிட அன்னையின் ஆசிர் என்றும் கிடைத்திட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
இனிய காலை வணக்கம். மண்ணும் விண்ணும் மறிக்கடல்கள் ஏழும் எண்ணும் எழுத்தும் இசைந்த பண்ணுமாய் எங்கும் வீற்றிருக்கும் எல்லாம் அல்ல இறைவனை முதற்கண் வரவேற்று மகிழ்கின்றேன். தியாகங்களின் மூச்சு காற்றில் தேச தந்தையின் அகிம்சை வழியில் கட்டபொம்மனின் வீரத்தில் கொடி காத்த குமரனின் தியாகத்தில் அன்பு கருணை தியாகம் என்ற 3 வர்ணத்தில் சுதந்திரமாய் பறிக்கிறது எம் தேசிய கொடி. 79வது சுதந்திர தின விழாவினை கொண்டாடி மகிழும் இத்தருணத்தின் விழா தலைவர் நம் பள்ளியின் முதுகலை வேதியியல் ஆசிரியை திருமதி மரியன் லொரேட்டோ அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறோம். We humbly request Reverend Sister Mano to honor our chief guest. Let's give a huge round of applause. Humbly request our headmistress to honor our chief guest with a small token of love. நம் விழா தலைவர் அவர்கள் நம் தூய இதய பள்ளியில் 34 ஆண்டுகள் பணியாற்றி வருகின்றவர். இவ்வாண்டு பணி நிறைவு காணும் ஆசிரியர் அவர்கள் அனைவரிடமும் அன்பாக பழகும் குணமுடையவர், இறைவன் மீது மிகுந்த பற்று உடையவர், ஜெபத்தால் செய்யமுண்டு என அனைவருக்காகவும் இறைவனிடம் வேண்டுபவர், வகுப்பில் மாணவிகளிடம் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் அரவணைத்து செல்கின்றவர். இத்தகு சிறப்புடைய அன்பிற்குரிய ஆசிரியர் அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இவ்விழா சிறக்க இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியை மற்றும் அனைத்து அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள், மாணவிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Touch our heart, still soul, awaken the spirit of patriotism in our heart. Today choir will take us on such a journey. மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனும் மதம் என்னும் பதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயிர் கொள்ளட்டும். மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனும் மதம் என்னும் பதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். வழிகின்ற கண்ணீரில் இனமில்லையே, உயிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே. வழிகின்ற கண்ணீரில் இனமில்லையே, உதிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே. காற்றுக்கு திசையில்லை, தேசம் இல்லை, மனதோடு மனம் சேரட்டும், மனதோடு மனம் சேரட்டும். தாய்நாடு தேடும் வீடே ஒரு முறை வருமாய், உயிர்கரை வருமாய், இறப்பதே போர்க்களமா. தாலாட்டும் மண்ணை இங்கே தனிமையும் தவமாய், இழப்பதும் தகுமாய், இதயமும் தாங்கிடுமா. பூக்கொள்ளும் போர்க்களம் புண்ணாகுமா, தோட்டாக்கள் நெஞ்சிலே துண்டாகுமா. தீராத கண்ணீரும் தீயாகுமா, உயிரா உடலாய் எதை இழந்தோம். தாய்நாடு தேடும் வீடே ஒரு முறை வருமாய், உயிர்கரை வருமாய், இறப்பதே போர்க்களமா.
தாங்குமா இதயமும் தாங்கிடுமா தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே எங்கள் பாரதா இது எங்கள் பாரதா எங்கள் பாரதா இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதா இது எங்கள் பாரதம் 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 இந்தியாவை நேசிப்போம் இதயம் தொட்டு சொல்லுவோம் இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இந்தியாவை நேசிப்போம் இதயம் தொட்டு சொல்லுவோம் இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம் Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so we love India. We love India, so we love India. இந்தியாவை நேசிப்போம் இதயம் தொட்டு சொல்லுவோம் இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இந்தியாவை நேசிப்போம் இதயம் தொட்டு சொல்லுவோம் இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Into the struggle, sacrifices and dreams that shaped our nation. As we watch, remember, freedom was not handed to us. It was fought for, protected and passed on to us with love and responsibility. ஆண்டி திவ்யா ரெடி ஆயிட்டாரா? அவ இப்பதான் எந்திரிச்சு பல்லு விளக்க போயிருக்கா. நீயே போய் என்னன்னு பாரு. எங்களுக்கு ஸ்கூல் 8 மணிக்கு ஆண்டி. இப்பவே மணி 7:40 ஆச்சு. இப்பதான் பல்லே விளக்க போயிருக்காளா? என்னமோ. ஏய் திவ்யா, என்ன பண்ற? தெருவுல நின்று பல்ல தேய்க்கிற? ஏய், எப்பவுமே நீ என்ன மட்டும்தான் குறை சொல்ற. இந்த நாட்டுல எவ்வளவு பேர் ரோட்டு பக்கமா நின்று குப்பை போடுறாங்க, அது உன் கண்ணுக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேர் படிக்கிற புக்ல இருந்து பேஜை கிழிச்சு ராக்கெட் விடுறாங்க, அதுவும் உனக்கு தெரியாது. என்ன மட்டும் சொல்லு. சரி வா, குளிச்சாலாம் லேட் ஆகும், நான் சென்ட் அடிச்சுட்டு வரேன். ஏய் திவ்யா, என்ன பண்ற? அது ரூம் ஸ்ப்ரே திவ்யா. இவ்வளவு பெரிய ரூமே மணக்க வைக்கிற ஸ்ப்ரே இந்த சின்ன உடம்ப மணக்க வைக்காதா? என்னமோ பண்ணு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரி வா. என்ன திவ்யா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல. வாழ்க்கையில யாரு லேட்டா வராங்கன்னு முக்கியம் இல்ல, லேட்டா வந்தாலும் யாரு லேட்டஸ்டா வராங்கன்னு தான் முக்கியம். கருத்து கந்தசாமி, உன் கருத்து கொஞ்சம் நிப்பாட்டு. வாங்க வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சுதந்திர தேவினா தொடங்க போறாங்க. போலாம் போலாம் போலாம். இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்காக எத்தனையோ வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அவர்களின் கனவை
என்னவென்று நம்மால் மறக்க முடியுமா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது எளிதான செயல் இல்லை. பல உயிர்கள், பல தியாகங்கள், பல கனவுகள் இணைந்த புனித நாள் இது. ஆகஸ்ட் 15. இந்த மாபெரும் பயணத்தை இப்போது நாம் காணப்போகிறோம். என் குழந்தைகள் என் மீது வைத்த பாசம் என் சுதந்திரம் காக்கவும் பாதுகாக்கவும் அவர்கள் செய்தது மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை என்னும் இன்றி உதவுவதுதான் நட்பு. நீங்கள் எதை செய்தாலும் உள்ளத்திற்கும் உலகிற்கும் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அகிம்சை எனது ஆயுதம். எனது உண்மையின் வழியினால் தான் மக்கள் எழுந்தனர். நான் மரணத்தை பயமாக பார்க்கவில்லை. அது என் நாட்டுக்காக என்றால் நான் தயார். நாம் கொடுத்த சுதந்திரத்திற்கு இவர்கள் மதிப்பளிக்கிறார்களா? நான் துப்பாக்கியால் சுதந்திரத்தை தேடவில்லை. ஆனால் என் ஒவ்வொரு செயலும் இந்தியரை விழிப்பூட்டுதற்கே. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன். உண்மையான நண்பனாக இரு அல்லது உண்மையான பகைவனாக இரு. துரோகியாகவோ அல்லது பாதி நம்பிக்கை உரியவனாகவோ இருக்காதே. இதுவே எனது கொள்கை. நான் என் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு குதிரையில் ஏறி போராடினேன். என் நாடு என் உயிருக்கும் மேலானது. நான் கவிதைகள் எழுதினேன். ஆனாலும் என் எண்ணங்கள் எப்போதும் சுதந்திரத்தை நோக்கி இருந்தன. பெண்கள் சமுதாயத்தின் முதுகெலும்பு. சுதந்திர போராட்டத்தில் நாங்களும் முன்னிலை பெற்றோம். பெண்ணாக பிறந்தால் என்ன, தேசத்துக்காக மரணிக்க தயார். நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என் கனவு சுதந்திரமான இந்தியா. சுடும் சூரியனை கூட வெல்லும் என் மக்கள் அடிமை நிலையை ஒழிக்க கவிதையாய் கிளர்ந்தேன். இந்த இந்தியர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு கச்சை விரலை கூட தூக்க முடியாதவர்கள் எங்களை நாடு விட்டு வெளியே அனுப்புவார்கள் என்கிறார்களா? நீங்கள் சுதந்திரம் கேட்கிறீர்களா? உங்கள் நாட்டில் ஒற்றுமை கூட இல்லையே. ஆஹா, நேதாஜி, பகத்சிங், ராணி லக்ஷ்மிபாய் உங்களை தூக்கில் ஏற்றினாலும் உங்கள் எண்ணங்களை எப்படி அளிப்பது? நாங்கள் தோற்கிறோம். இந்த மண் சுதந்திரம் பெறப்போகிறது. இப்படி நம்ம தலைவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை இப்ப உள்ள மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாப்போம் வா. சரி திவ்யா. நான் தான் இந்த இந்தியாவோட உண்மையான குடிமகன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். அதான் ஸ்வீட் எடு கொண்டாடு. பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. நானே இப்பதாம்மா சீரியல் பார்க்க வந்தேன். உட்காருமா, வரேன். ரொம்ப பசிக்குதுமா. இப்ப
கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காருமா வரேன். கடவுளே, எங்க அம்மா எப்பதான் மாற போறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் சீரியல் சீரியல்னே சொல்லிட்டு இருக்காங்க. பணம் பணம் பணம். இந்த உலகத்திலேயே பணம் தான் பெருசு. பணம் பாதாள வரையும் பாயும். பணம் பத்தும் செய்யும். இந்த பணம் இல்லைன்னா நம்ம ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அப்பா, இந்த பதவிக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியதாச்சு. இப்ப நான் வட்ட செயலாளர், இதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிஎம்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பதவிக்காக யாரை தூக்கணும், யாரை முடிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். பதவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த காலத்துல ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லாம நம்மளாம் டோட்டல் வேஸ்ட்ரி. ஃபோன்ல ஸ்னாப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் இல்லாம நம்மளால சர்வேவே பண்ண முடியல. ஆமாண்டி, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். ஐயோ, நேற்று நான் ஸ்டோரி போடவே மறந்துட்டேன். சரிவா, சீக்கிரம் போய் போட்டு வந்துருவோம். நான் வேற போஸ்ட் போட்டு ஒரு நாள் ஆகுதுடி. வாடி, உடனே போய் போட்டு வந்துருவோம். சரிவா, போய் போட்டு வந்துடலாம். திவ்யா, இவங்க என்னன்னா போதைக்கு அடிமையா இருக்காங்க. இவங்க என்னன்னா சீரியலுக்கு அடிமையா இருக்காங்க. இதோ இவங்க பதவிக்கு அடிமையா இருக்காங்க. இவங்க பணத்துக்கு அடிமையா இருக்காங்க. இதோ இவங்க இருக்காங்களே செல்லுக்கு அடிமையா இருக்காங்க. இப்படி நம்ம தலைவர்கள் போராடி வாங்கி தந்த சுதந்திரத்துல சுதந்திரம்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு அடிமையா இருக்காங்க. நாம என்னத்துக்கு அடிமையா இருக்கோங்கிறத சிந்தித்து செயல்படுங்கள் மாணவர்களே. ஜெய்ஹிந்த். Let's invite our friend Yalini, who brings you a short and powerful speech. Words that remind us that freedom is not the end, but the beginning of the responsibility. நாம் கூடும் இந்த நாள் ஒரு பெருமையின் நாள், ஒரு நினைவின் நாள், ஒரு நம்பிக்கையின் நாள். 15 ஆகஸ்ட் இது வெறும் கேலண்டரில் இருக்கும் தேதி அல்ல. இது வீரர்களின் இரத்தத்திலும் வியர்வையிலும் எழுதப்பட்ட வரலாறு. சுதந்திரம் அது நம் வாழ்க்கை ஆக்சிஜன். அதை யாரும் நமக்கு பரிசாக தரவில்லை. சுதந்திரம் என்பது போராடி வெல்ல வேண்டிய உரிமை என்று அவர்கள் நிரூபித்தனர். பகல் இரவாக உழைத்தவர்கள் இருந்தார்கள். குடும்பத்தை விட்டு கண்ணீர் விட்டவர்கள் இருந்தார்கள். உயிரையே அர்ப்பணித்து வாழ்க இந்தியா என்று குரல் கொடுத்தவர்கள் இருந்தார்கள். மாணவர்களே, நீங்கள் தான் நாளைய இந்தியாவின் தீபங்கள். அப்படி என்றால் இந்த சுதந்திர தினத்தில் நாம் உறுதி எடுப்போம். அறிவில் உயர்வோம், பண்பில் பெறுவோம், தேசத்தின் பெருமையை காப்போம். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த். நான் தான் குட்டி பாரதி பேசுகிறேன். எழுந்திருங்கள் மாணவர்களே, விழித்திருங்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. சுதந்திரம் என்றால் வெறும் சொல்லல்ல, அது வீரர் எழுதிய வரலாறு. கல்வி என்பது உங்கள் வாழ், அறிவு என்பது உங்கள் கேடயம், ஒற்றுமை என்பது உங்கள் வெற்றி. பெண்கள் என்றால் பறக்கும் பறவைகள், ஆண்கள் என்றால் ஓடும் சிங்கங்கள். இருவரும் சேர்ந்து புதிய இந்தியாவை உருவாக்குவோம். எழுந்து வா என் தேசமே, நாம் தேடும் விடியல் நம் கையில் உள்ளது. வானில் பறக்கும் தேசிய கொடி உன் இதயத்திலும் பறக்கட்டும். ஜெய் ஹிந்த். With every step telling the story of our freedom, here comes the soulful, patriotic, colorful dance. Let's welcome them.
daily, we now invite our respected honorable chief guest to share thoughts that will strengthen our love for our nation. வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆம், இந்திய வரலாற்றின் பொன்னேட்டில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள நாள். குருதி புடலாலும் செந்நீராலும் நம் நாட்டின் தியாக செம்மல்கள் பன்முக சிறப்பு தன்மை வாய்ந்த நம் இந்திய நாட்டை அபிஷேகம் செய்து ஆங்கிலேயரின் அடிமை தலையில் இருந்து மீட்டு விடியலை நோக்கி பயணம் செய்த நாள். ஆம், அனைவருக்கும் எனது இனிய 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அத்துடன் தாயாம் திருச்சபையுடன் இணைந்து நம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு தின விழாவினை கொண்டாடுகின்றோம். மாட்சிமை மிகுந்த நம் அன்னையினுடைய தாழ்ச்சியையும் அவர்களது தூய உள்ளத்தையும் நினைத்து இந்த நாளில் அக மகிழ்வுடன் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அனைவருக்கும் நம் அன்னையின் விண்ணேற்பு தின விழா நல்வாழ்த்துக்கள். அத்துடன் கண்ணுக்கு மிகவும் ரம்யமாக நம் அனைவரையும் ஒரு மகிழ்ச்சியான கடலில் திளைத்து வைத்திருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவிகள் மற்றும் நமது 10ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்காக மிகுந்த மகிழ்ச்சியுடன் உலகமாற மனதார அனைவரும் கரவொலியுடன் பாராட்டுவோம். Congratulations to all our 10th standard teachers and 10th standard students. Once again. இளைஞர்கள் கையில்தான் நமது நாடு இருக்கின்றது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று பாடல்களை கேட்டிருக்கின்றோம். பாடல்கள் வரி அனைவருக்கும் தெரிந்தது. இந்த இனிமையான நேரத்தில் உங்கள் அனைவரையும் ஒரு சிந்தனைக்குள் இழுத்து செல்லுகின்றேன். மிகவும் பாடுபட்டு உழைத்து கடின முயற்சியோடு நமக்கு அளித்த இந்த சுதந்திர இந்தியாவினை நாம் எவ்வாறு போற்றுகின்றோம்? நாட்டிற்காக மாணவிகளாகிய நாம் என்ன கைமாறு செய்கின்றோம்? இந்த கேள்வி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வினா. முதலில் நீங்கள் அனைவரும் ஒரு செயலை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் மாணவியரும் உங்கள் பெற்றோரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பெருமையடையும்படியாக ஆசிரியர்கள் பாராட்டுகின்ற மாண்புடைய மற்றவர்கள் மதிக்கின்ற மானிடராக வாழ வேண்டும். மற்றவர்கள் மதிக்கின்ற அளவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். உங்களது சிந்தனைகள் எப்பொழுதும் உயர்வான சிந்தனைகளாக இருக்கட்டும். நேர்மறையான எண்ணங்களையே உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள். அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மட்டுமே சிந்தியுங்கள். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களே சக்தி வாய்ந்த செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபொழுதும் உங்களது உள்ளத்தில் வரக்கூடாது. உங்களது வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். இருக்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். நடப்பட்ட இடத்திலேயே மலர்ந்து மனம் வீசுங்கள். Bloom where you are planted என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். இளமை பருவத்தில் தேனீக்களைப் போலவும் எறும்புகளைப் போலவும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். சோம்பேறித்தனத்தை அறவே ஒழித்து விடுங்கள். உன்னிடம் உள்ள திறமைகளை ஆராய்ந்து அறியுங்கள். ஒவ்வொருவரிடமும் ஏராளமான
கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த திறமைகளை பற்றி நாம் ஒருபோதும் நினைப்பதே இல்லை. என்னிடம் திறமை இல்லை என்றே பின்வாங்குகிறீர்கள். ஆனால் இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலும் அருமையான திறமைகளை கொடுத்துள்ளார். அந்த திறமைகளை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி வெளிக்கொணர வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்கின்றோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களது திறமைகளை என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். முன்னாடி உட்கார்ந்துருக்கிற குட்டி பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. மிஸ் திறமைகளை பத்தி பேசுறாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரப்பா. அந்த டேலண்ட் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த துறையில நீங்க அந்த சிறப்பான செயல்களை செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். ஆம் மாணவிகளே, கடினமான உழைப்பு மிகவும் அவசியம். உழைப்பின் பயனுக்கு ஏற்றாற் போலதான் நமது அறுவடை மிகுதியாக இருக்கும். உழைப்பு இல்லாமலேயே அறுவடை மட்டும் மிகுதியாக வேண்டும் என்றால் அது சோம்பேறிகள். ஆனால் நாம் உழைப்பதற்காக பிறந்தவர்கள். கடுமையான உழைப்பு எப்பொழுதும் உங்களது வாழ்க்கையில் இருக்கட்டும். அத்துடன் காலம் தவறாமை மிகவும் முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட். எந்த செயலை செய்தாலும் உரிய நேரத்தில் குறித்த நேரத்தில் தெளிவான சிந்தனையுடன் செய்யுங்கள். இது மிகவும் அவசியம். மற்றும் இறைவன் படைப்பிலே நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா உறுப்புகளையும் அருமையான விகிதத்திலே கொடுத்துள்ளார். நன்கு செயல்படக்கூடிய விகிதத்திலே கொடுத்துள்ளார். எனவே நமது உடல் உறுப்புகளை சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும். எந்த உடல் உறுப்புகளையும் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அதிகமாக தேய்மானம் தான் ஏற்படும். இதை லாமார்க் தியரி சொல்லுகிறது. அதாவது உயிரியல் படித்துள்ள மாணவிகள் ஹையர் செகண்டரியில் படிச்சிருப்பீங்க. லாமார்க்கிசம். எந்த ஒரு ஆர்கனையும் சரியா பயன்படுத்தலைன்னா அது சீக்கிரமா என்ன செஞ்சிடும்னா அதனுடைய செயல்பாட்டை இழந்துவிடும். எனவே கொடுக்கப்பட்டுள்ள உடல் உறுப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். அது மிகவும் அவசியம். அத்துடன் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நமது மனதில் உண்மை இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். உண்மையுடனும் உறுதியுடனும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளது நற்செய்தி வாசகத்தில் நீங்க கேட்குறீங்க, அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். உங்களது சக மாணவிகளிடம், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம், ஆசிரியர்களிடம், அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அன்பை விதைத்தால் அன்பை மட்டுமே என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். நாம் மலர்களை கொடுத்தால்தான் திரும்பவும் மலர்களை பெற முடியும். முட்களை கொடுத்தால் மீண்டும் நமக்கு மலர்கள் கிடைக்காது, முட்கள் தான் கிடைக்கும். எனவே உண்மையுடன் செயல்படுங்கள், உறுதியுடன் செயல்படுங்கள், அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். அந்த மதர் தெரேசா ஒரு அழகா ஒரு கேப்ஷன் கொடுத்திருப்பாங்க. If you love, you care. If you care, you share. அதே மாதிரி சமாதானத்திற்காக நாம் மிகவும் உழைக்க வேண்டும். எந்த ஒரு மாற்றமும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட முதலில் அந்த மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும்? நம்மிடமிருந்தே வர வேண்டும். தனி ஒரு மனிதன் சமாதானத்துடன் அனைவரிடமும் பழகும் பொழுது அந்த சமாதானம் இயல்பாகவே எல்லோரிடமும் பூத்து குலுங்கும். இதைத்தான் நமது ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா இவ்வாறு கூறியுள்ளார். When there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation,
there will be peace in the world. சமாதானத்திற்காக இவ்வாறு நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் செயல்படும் போது நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, படைகளின் ஆண்டவர், சேனைகளின் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அரிய காரியங்களை செய்திடுவார், அதிசயங்களை நிகழ்த்திடுவார். இந்த இனிமையான நன்னாளில் சாதிக்க பிறந்த அனைத்து மாணவிகளையும், வருங்கால சிற்பிகளையும், வருங்கால அறிவியல் அறிஞர்களையும், வருங்கால அரசியல் தலைவர்கள் அனைவரையும் இறைவனின் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். இங்குள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள் அனைவரது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக எங்களது ஆசியை அளிக்கின்றோம். நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். ஜெய்ஹிந்த். The flame of patriotism in our heart. அன்பான காலை வணக்கம். நோபல் எஜுகேஷன் சென்டர் நடத்திய நேஷனல் லெவல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷனில் நம் பள்ளி மாணவியர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பரிசினை வழங்கிட நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிளே மாடலிங் பரிசு பெற்ற மாணவி எஸ் கனிஷ்கா 7A. இரண்டாம் இடம் எம் சுபஸ்ரீ 9C. கார்டு மேக்கிங் காம்படிஷனில் வி அமிர்தா 11G. பேப்பர் கிராஃப்ட் காம்படிஷன் MP ஐஸ்வர்யா. பேப்பர் கொலாஜ் காம்படிஷன் ஜே ஷீரின் சீலி 7A. பரிசு பெற்ற மாணவியருக்கு பாராட்டு பரிசு வழங்கிய சிறப்பு. Deliver the oath of thanks. Everyone, on this glorious day of freedom, I thank our respected and esteemed chief guest for gracing this occasion and sharing a truly meaningful message that will each inspire. Thank our headmasters, teachers, and my dear friends for filling this celebration with pride and joy. A salute to every performer and organizer who made the stage shine today. Let us keep the tricolor flying high, not just in the sky, and our hearts forever. Jai Hind.